உன் மகிமை சொல்ல வார்த்தை ஏது கோவிந்தனே, உந்தன் மாய வித்தை யார் அறிவார் மாதவனே. அப்பா வெங்கடாஜலபதி, நாங்க உனக்கு என்னப்பா தப்பு பண்ணணும்? இன்னைக்கு ஏன் எங்களை இப்படி சோதிச்சுட்ட? ராமாயி, சட்டி பானைகள் உடைஞ்சு போச்சேன்னு கூட நான் சஞ்சலப்படல. குறிப்பிட்ட நேரத்துல வழக்கப்படி ஏழுமலையான் கோயிலுக்கு நாம போய் சேரலன்னா அவங்க பணம் கொடுத்து வேற எங்கேயாவது சட்டி பானைகளை வாங்கிடுவாங்களே. அதுக்கப்புறம் வாடிக்கையா நாம செய்துக்கிட்டு வர்ற கைங்கரியம் நின்னு போயிடுமேங்கிறத நினைக்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க நாம திரும்பி ஊருக்கு போய் வேற எங்கேயாவது சட்டி பானைகளை வாங்கிக்கிட்டு மலைக்கு போனா என்ன? நாம போற வரைக்கும் கோயில்ல இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா வேற எங்கேயாவது சட்டி பானைகளை வாங்கியே தீருவாங்க. இதுக்கு நாம என்னங்க செய்யறது? நம்மால என்ன செய்ய முடியும்? நடக்கிறதெல்லாம் அந்த ஏழுமலையான் செயல். அவன் தான் இதுக்கும் ஒரு நல்ல வழி காட்டணும். பெருமானே, உங்கள் மேல் அபார பக்தி கொண்ட ரங்கன் ராமாயி இருவரையும் இன்று எதற்காக இப்படி ஆட்டி படைக்கிறீர்கள்? பத்மாவதி, அவர்கள் இருவரையும் உலகத்தவர் புகழ்ந்து பாராட்டும்படி செய்ய போகிறேன். பாராட்டுகளை பெறுவதற்குள் இந்த பக்தர்களை தாங்கள் படுத்தும் பாடு இருக்கிறதே, அடேயப்பா. சரி, முதலில் நானும் நீயும் ரங் ராமாயி போல் உருமாற வேண்டும். எதற்காக? நான் சொல்கிறபடி செய்யேன். உத்தரவு. சுவாமி, அவர்களைப் போலவே உருமாறிவிட்டோம். அடுத்து உங்கள் நாடகம் என்னவோ? வண்டியில் சட்டி பானைகளுடன் மலைக்கு சென்று அவர்கள் கைங்கரியம் தடைபடாமல் நாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இதனால் அவர்கள் இருவருக்கும் என்ன நன்மை? அந்த இருவரின் சேவையை அவர்களைப் போல் உருமாறியிருக்கும் நாம் இருவரும் செய்து காட்டினால் ரங்கன் ராமாயி புகழ் உலகெங்கும் பரவிடும் அல்லவா? சரி, புறப்படுவோம். எங்க இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உடைஞ்சு போன சட்டி பானைகள்லாம் ஒண்ணு சேர்ந்துருமா? நின்னு போன நம்ம கைங்கரியத்தை வேற யாராவது போய் நிறைவேற்றி வைக்க போறாங்களா? ராமாயி, நாம ரெண்டு பேரும் நடந்தே மலைக்கு போய் இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. நாய் ஆகிட்டே இருக்கு. பெருமாளுக்கு தலிக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? மடப்படியில இருந்து இன்னும் ஒண்ணுமே வரலையே, என்ன தாமதம்னு போய் பார்த்துட்டு வாயே. மாமா, நான் தெரியும். ஆனா ஒரு நாள் அந்த பையன் இப்படி தாமதமா வந்ததும் இல்லை. இன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலை. அந்த ரங்கரே பானையோடு வருவான்னு காத்துட்டு இருந்தா பகவானுக்கு எப்ப தலிக்கு சமர்ப்பிக்கிறது? வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? அந்த ரங்கன் ஏழையா இருந்தும் கூட பணங்காசு எதுவுமே வாங்காம இந்த பானைகளை கொடுக்கறத பகவானுக்கு செய்யற ஒரு கைங்கரியமா நினைச்சு இவ்வளவு காலமா செய்துட்டே வரான். அதனால கொஞ்சம் பொறுத்து பாக்கலாமேன்னு மடப்பள்ளியில நினைக்கிறா போல இருக்கு. அந்த ரங்கனுக்காக இந்த ரங்கன் காத்துட்டு இருக்க மாட்டார். வேற எங்கேயாவது பானைகளுக்கு ஏற்பாடு செய்து சீக்கிரம் தலிகளை பண்ணி எடுத்து வர சொல்லு. மாமா, பாவம் ரங்கன். வட. சரி மாமா. மாமா, பானைகள் வந்துடுத்தா? இல்லையே, ரங்கம் வந்தா தானே பானைகள் வரும். ஐயோ பாவம். ஓய், அபிஷுமாரி பேசுறேங்க. என்னடாது மாமாங்கிற அப்புறம் அபிஷுங்கிற? அப்பதான் பேசுவேன். என்ன சொன்னேன்? ஓய், அந்த ரங்கனுடைய சுபாவம் உமக்கு தெரியாது. பெருமாள் மேல அபார பக்தி வச்சிருக்க. இன்னைக்கு வேற இடத்துல பானைகள் வாங்கிட்டோம்னு தெரிஞ்சதோ உடனே அந்த பயல் உயிரையே விட்டாலும் விட்டுடுவது. அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஓய், நாம என்னங்கன பண்ண முடியும்? அந்த ரங்கனை இந்த ரங்கன் தான் காப்பாற்றணும். சாமி, 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 வந்துட்டேன் சாமி. அந்த ரங்கனே வந்துட்டேன் சாமி. சட்டி பானைகளை எல்லாம் மடப்பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க சாமி. டேய் அம்பி, ரங்கா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ வராம இருந்திருந்த உன் வாடிக்கையே வேற கைக்கு மாறி. அப்படி மாறும்படியா நான் விட்டுருவேனுங்களா? அதை பார்த்துக்கிட்டு நம்ம பெருமாள் தான் சும்மா இருந்துருவாருங்களா? எப்படியோ வந்துட்டேன் சாமி. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஆண்டவன் மனிதர்களை படைச்சு கடைசியில மண்ணுக்கு இரையாக்குறான். நாங்க மண்ண பாண்டங்களா படைச்சு மனிதர்களுக்கு உபயோகப்படும்படியா கொடுக்கிறோம். இதுல அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல. நீ மண்ண பாத்திரமா படைக்கிற, அவன் மனிதர்களை படைக்கிறான். ஆக ரெண்டு பேரும் படைக்கிற தொழிலை தான் செய்வேன். சாமி, அதுல ஒரு திருத்தம். நான் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவன் தான் எங்களை படைக்கிறாரு, ஆனா நாங்க தான் ஆண்டவனையே படைக்கிறோம். என்னடி அம்மா அது? என்ன உளர்ற? நான் ஒண்ணு உடல்ல சாமி. ஜனங்க காலெல்லாம் மிதிப்படுற களிமண்ண நாங்க காலையில எடுத்துக்கிட்டு போய்
எங்க கையால கணபதி உருவத்தை செஞ்சு அதை மத்தியானத்துக்குள்ள காசுக்கு கடையில வித்துப்படுறோம். சாயங்காலம் அதத்தானே எல்லாரும் வாங்கிட்டு போய் விளக்கேத்தி வச்சு விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க. நன்னா சொன்ன போ. நீ சொல்றத நான் அப்படியே ஒப்புக்கொள்றேன். அப்படின்னா எங்களை படைச்ச கடவுளை நாங்க தானே படைக்கிறோம். ஆமா ஆமா, பேஸ் பேஸ். அடே அம்பி ரங்கா, உன் பொஞ்சாதி ராமாயி கூட ரொம்ப நன்னா பேசுறாளே. தானே இந்த கலியுகத்துல காரியம் எதுவும் சாதிக்க தெரியலன்னாலும் கண்ணா பின்னான்னு பேச தெரிஞ்சா போதும், பொழைச்சுக்கலாம். பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, போங்கோ. வாங்க. நீங்க போங்க.